هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சித்ரி இல்மா ரப்பி சித்ரி இல்மா ரப்பி சித்ரி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைக்கு வர்ணைக்கு சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோதாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கதையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக பிரார்த்திக்க தூண்டியவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு குழந்தை செல்வம் அல்லது குழந்தைகள் என்பது உண்மையிலே ஒரு அருட்கொடையாகும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து ஹைருன் இன்த ரப்பிக ஸவாபுன் வ ஹைருன் அமலா. இந்த உலகத்தினுடைய செல்வங்களும் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரங்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ பாக்கியத்துஸ் ஸாலிஹா, அது உங்களுக்கு அலங்காரங்கள். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு அலங்காரங்கள். அதே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே இந்த குழந்தைகளை அருட்கொடை என்று சொல்லுகின்றான். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருட்கொடைகள் ஒன்று நல்ல சாலிகான குழந்தைகள். ஒரு தந்தை இறந்த பிறகு கூட தந்தைக்காக துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகள், தந்தை இறந்த பிறகு கூட தன்னுடைய அமல்களின் காரணத்தினால் இன்னாருடைய மகன் அல்லவா என்று அந்த தந்தையை மற்றவங்க பெருமையோடு குறிப்பிடக்கூடிய வகையில நடந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய நிகழ்வு. ஆனால் அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனுடைய இன்னொரு இடத்தில் சூரத்துல் இஸ்ராவிலே சொல்லும்போது ஏராளமான செல்வங்களையும் ஏராளமான குழந்தைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை திரளான கூட்டத்தினராக ஆக்கினோம். அதே சமயத்தில் அவர்களை உங்களுக்கு என்னவாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு சோதனைகளாகவும் ஆக்கியிருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குழந்தைகளை அருட்கொடை என்றும் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்திலே சொல்லும் போது என்ன சொல்றான், அவர்களை சோதனை என்றும் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஈமான் கொண்ட மக்கள், குறிப்பாக சஹாபாக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே என்று பார்க்கும் போது அவங்க எப்படி துஆ கேட்பாங்க, வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப்லனா
மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியத்தினா குர்ரத்தன் ஐனன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவங்க துஆ இப்படி தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய எப்படி துஆ கேட்டாங்க? எங்கள் இறைவா, எங்களுடைய மனைவியர்களிலிருந்தும் எங்களுடைய சந்ததியிலிருந்தும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை அளிப்பாயாக. எங்களுடைய மனைவியை பார்க்கும் போது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, இறைவனுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய, வீண் செலவு செய்யாமல் ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணாக எங்களுடைய மனைவிகளையும் எங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய வகையில ஒரு சாலிகான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்குவாயாக என்று அல்லாஹ் துஆ கேட்க சொல்கிறார். இந்த உலகத்துல முஸ்லிம்கள் துஆ கேட்கும் போது எந்த தந்தையும் தனக்கு துஆ கேட்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக தன் பிள்ளைக்காக துஆ கேட்பார். அதான் தந்தையுடைய இலக்கணம். எப்படி நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தந்தை தனக்கு சாப்பிடுகிறாரோ இல்லையோ, தான் நல்லபடியாக உடை உடுத்திக் கொள்கிறாரோ இல்லையோ, தன்னுடைய பிள்ளை நல்லபடியாக சாப்பிட வேண்டும், தன்னுடைய பிள்ளை நல்லபடியாக உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நியாயமான தந்தையும் ஆசைப்படுவார். அதே போல எல்லா தந்தைமார்களும் தங்களுடைய குழந்தைகளின் மீது, தங்களுடைய பிள்ளைகளின் மீது கோபம் இருந்தால் கூட, சண்டை வந்தால் கூட, அவன்கிட்ட பேசாமல் இருந்தால் கூட, ஆனால் அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தை எவ்வளவு பெரிய குழந்தையானாலும் சரி, அதற்காக துஆ கேட்காமல் எந்த தந்தையும் இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல குழந்தைகள் மட்டுமல்ல, மனைவி மக்கள் மட்டுமல்ல, செல்வம் மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல எது எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது எல்லாமே நாம பயன்படுத்துவதை பொறுத்து நன்மையாகவும் அமையும், தீமையாகவும் அமையும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பசங்க முன்னாடி மாதிரி இல்ல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இன்டர்நெட்ல இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் மொபைல்ல இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் செல்போன்ல இருக்கிறாங்க. அது அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதா கேட்டா இல்ல. அதை சரியான முறையில பயன்படுத்தினா, அதை முறையான முறையில பயன்படுத்தினா அதை கொண்டு பல அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது இருக்கு. அதே போல இந்த குழந்தைகள் என்பவை நமக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, வறுமை நாளில் ஒரு பிள்ளை விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பிள்ளையை குறித்து அவருடைய தந்தை விசாரிக்கப்படுவார். ஒரு பிள்ளையை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையுடைய தந்தையை கூப்பிட்டு என்ன பண்ணுவான், அல்லாஹ் அந்த பிள்ளையை பற்றி விசாரிப்பார். நாம் நல்லபடியாக வளர்த்திருந்தால், அதனுடைய வெளிப்பாடுகள் நல்லபடியாக இருந்திருந்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். மாறாக அது சரியான முறையில் வளர்க்கப்படவில்லை என்றால், அந்த பிள்ளை சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால், அந்த பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய அதாபுகளை போன்று பெற்றோர்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் இதிலிருந்து நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அல்லாஹ் நமக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறான், உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறான், இளமை பருவத்தை கொடுத்திருக்கிறான். அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள் நமக்கான பாக்கியங்கள். ஏன்னா அது குழந்தைகள் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் யாருக்கு தெரியும்? குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை பெறுவதற்காக 10 வருஷம் 15 வருஷம் பல்வேறு மருத்துவ சோதனைகளை மேற்கொண்டு அதற்காக சிரமப்படக்கூடியவர்களுக்கு தான் ஒரு குழந்தையுடைய அருமை தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்லி கேட்கிறான், நிச்சயமாக உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் மிகுந்த நற்கூலி இவற்றில் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் இங்க 2 விஷயம் சொல்றான். குழந்தைகளை சோதனைங்கிறான், குழந்தைகளுக்கு கூலி கிடைக்குங்கிறான். அப்ப குழந்தைகளை நல்லபடியாக நாம் வளர்த்தால் இறைவனிடத்தில் நமக்கு நற்கூலி கிடைக்கும். அப்ப மறுமையில் அந்த குழந்தைகள் நமக்கு ஜீனத்தாக அமைய போகிறதா அல்லது நமக்கான ஃபித்னாவாக அமைய போகிறதா என்பது பெற்றோர்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தஆலா உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்துல உங்களுக்கு வசியத்து செய்யறான். வசியத்து நம்ம எப்படி செய்வோம்? நம்முடைய சொத்துக்கள்ல செய்வோம், நம்முடைய உடைமைகள்ல செய்வோம், நம்முடைய விவசாயத்துல செய்வோம். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு வசியத்து பண்ணுங்க.
குழந்தைகளுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். மறுமையில நிச்சயமாக உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் அவரது தொண்டர்களை குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு குடும்பத்துடைய ஆண்மகன் தலைவன் அவனது குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தனது கணவருடைய வீட்டை குறித்து அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு வேலைக்காரர் தன்னுடைய எஜமானனுடைய சொத்துக்களை பாதுகாத்தல் குறித்து விசாரிக்கப்படுவார். அப்ப விசாரணை என்பது ஏதோ ராஜாக்களுக்கோ அரசர்களுக்கோ மட்டுமல்ல. மறுமை நாள் விசாரணை என்பது சாமானிய மக்களாக நமக்கும் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அதிகாரத்துக்கு யார் இருக்கிறார்? இந்த கம்பெனியில ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ், நம்மை சார்ந்து இருப்பவர்கள். அது 5 பேரா இருக்கலாம், 7 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், அத்தனை பேருக்கும் நாம் பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நன்மை தீமைகளுக்கு நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மூமின்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை உங்களை சொல்றேன், வெளிநாட்டிலிருந்து குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எல்லாம் நாம நமக்கான சம்பாத்தியம் அல்ல, நம்முடைய பிச்சைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக. நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய பேர் சம்பாதிக்கிறான், ஆனா கண்டிப்பா அவன் செலவு பண்ண போறது, அவனுடைய தலைமுறை தான் செலவு செய்ய போகிறது. அப்போ ஒரு தலைமுறைக்காக, ஒரு குடும்பத்திற்காக அவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய நாம் அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை குறித்து நாம் என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? ஏன்னா மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த நரக நெருப்புடைய எரிபொருள் என்ன தெரியுமா? கற்களும் மனிதர்களும் ஆவார்கள். அதனுடைய ஃபியூயல் என்னன்னா கற்களும் மனிதர்களும். அதில் கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவலுக்கு இருக்கிறார்கள். அங்க இந்த மலக்குகள்கிட்ட போய் இந்த துணியால செய்யற மாதிரி காசு கொடுத்து வாஸ்தா பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணிலாம் குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் எதை சொன்னானோ அதில் எந்த மாற்றமும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்ப பிள்ளைகளை பெற்றெடுப்பது ஈஸி, அதுக்கு பெரிய கோர்ஸ் படிக்க வேண்டாம். கல்யாணம் பண்ணா பிள்ளை அல்லாஹ்னா 10 மாசத்துல கொடுத்துருவோம். ஆனால் அந்த பிள்ளைகளை நமக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சாலிகளாக, நம்மை சூனத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக மாற்றுவதுதான் ரொம்ப 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 கஷ்டம். அப்ப ஒரு பிள்ளைக்கு நாம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான விஷயம், முதன்மையான விஷயம், அந்த பிள்ளைக்கு அழகிய பெயரை சூட்டுவது. ஒரு பிள்ளை நாம் பெற்றெடுக்கிறோம்னா அந்த பிள்ளைக்கு அழகான பெயரை சூட்டுவது பெற்றோர்கள் மீது கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கியாமத் நாளில், மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசி மனிதன் வரைக்கும் அசம்பலாகக்கூடிய, வீட்டிற்கக்கூடிய, கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொண்டும் உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர்களை கொண்டுமே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அல்லாஹ் எப்படி கூப்பிடுவானா? உங்களுடைய என்ன பெயர் வச்சாலும் அந்த பெயரும் உங்களுடைய பெற்றோர்களுடைய இன்னாருடைய மகனே, இன்னாருடைய மகனே, இன்னாருடைய மகன் இன்னாரே என்று தந்தையை பெயரை சேர்த்துத்தான், பெற்றோர்களுடைய பெயரை சேர்த்துத்தான் ஒரு பிள்ளை அழைக்கப்படுவார்கள். அப்ப அந்த பிள்ளையை சொர்க்கத்தில் அல்லாஹ் அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். அந்த சொர்க்கத்துல நம்மளை அல்லாஹ் தஆலா கூப்பிடும் போது ஒரு அழகான ஒரு இறை தூதருடைய பெயரை சொல்லி, ஒரு இறைவனுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவோடு இணைக்கப்பட்ட ஒரு அடிமை பெயரை சொல்லி கூப்பிடுவது இவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமோ இல்லையா, ஸ்டைலா பேர் வைக்கணும். ஒரு ஆள் போய் ஹஜ்ஜத்துல கேட்டாங்க, பேர் எப்படி இருக்கணும்? உலகத்துல யாருமே வைக்காத பேரா இருக்கணும். மக்களுடைய ஃபேஷன் எப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கணும், அழகா இருக்கணும், யாருமே வைக்காத பேரா இருக்கணும்.
இப்படித்தான் யோசிக்கிறாங்களே தவிர இஸ்லாம் என்பது பிற மதங்களை போல ஒரு சில வணக்க வழிபாடுகளோட தொகுப்பு அல்ல. இஸ்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டு. ஒரு பேர் எப்படி வைக்கணும் அதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு வைக்கப்படக்கூடிய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் எது தெரியுமா? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமை. ஏன்னா எப்போ ஒரு மனுஷன் பெயரிலேயே தன்னை இறைவனுடைய அடிமையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றான். இன்னைக்கு பார்க்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய இளைஞர்கள் வளர்ந்த பிறகு எத்தனையோ திரைக்கூத்தாடிகளுடைய அல்லது எத்தனையோ விளையாட்டு வீரர்களுடைய எத்தனையோ மோசமான அரசியல்வாதிகளுடைய அடிமைகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில் முனைப்பாக இருக்கிறார்களே தவிர தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அப்து, அல்லாஹ்வுடைய அடிமை என்று பொருள்படக்கூடிய பெயர்களை சூட்டுவதற்கு நான் முனைப்பு காட்ட மாட்டேன் என்கிறோம். எப்பொழுதும் ஸ்டைலா இருக்கணும். யாராவது லேட்டஸ்டா ஃபுட்பால் பிளேயரா அவரு ஸ்டைல ரிதம ஒட்ட மாதிரி இருக்கணும். பாப்பா அம்மா பேரை கனெக்ட் பண்ணி ஓட்டணும். இதுல ஒரு துண்டு அதுல ஒரு துண்டு, ரெண்டு இதை கனெக்ட் பண்ண மீனிங்கே இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, எத்தனையோ முறை அல்லாஹ்வுடைய தூதர் மோசமான அர்த்தம் புதிந்த வார்த்தைகளை கொண்ட பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தை சொன்னவர்கள் நிறைய சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அவருடைய இயற்பெயர்கள் வேற. அப்துல் காபா இருந்தது. அப்துல் காபான காபாவுடைய அடிமை. இன்னைக்கு பாக்கல ஏதாவது ஊரு பேரை போட்டு அவருடைய பிச்சை பேர் வைக்கிறோமா இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் பேரு வைப்பதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை. ஆசியா, அது ஆசியாவை ரெண்டு விதமா அரபியில ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ப்ரொனவுன்ஸ் பண்ற அர்த்தத்தை வச்சு ஒரு பெயர் வந்து பாவின்ற அர்த்தம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெயரை மாற்றி ஜமீலா என்று அழகானவள் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். ஒரு மனிதர் அவருடைய பெயர் வந்து ஹர்ப். ஹர்ப்னா போர், வார். அந்த போருங்கிற அர்த்தம் பதிந்த பெயரை மாற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு பெயரை வைக்கிறார். ஹசன். ஹசன்ல ஹசன் கவலை. அதாவது பெயர்லே சொல்லுவாங்கல்ல, எண்ணம் போல் வாழ்வாங்க. அந்த மாதிரி பெயரை நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை மாற்றுகிறார். இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெயர் வைப்பது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களோடு சேர்த்து பேர் வைக்கலாம். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் சமத், அப்துல் பாரி, அப்துல் ரவுஃப், அப்துல் காலிக், நிறைய பெயர்களை வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்னொரு வழிகாட்டுதல் கொடுக்கிறார். என்ன வழிகாட்டுதல்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நபிமார்களுடைய பெயர்களை சூட்டுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆதம், யாக்கூப், இஸ்ஹாக், இஸ்மாயில், ஈசா என்று நபிமார்களுடைய பெயர்களை சூட்டுங்கள். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துச் சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டினார்கள். இப்ராஹிம் என்று பெயர் சூட்டி பேரித்தம்பழத்தை வென்று குழந்தையுடைய வாயிலே அதை தடவினார்கள். இப்படியாக ஷிர்க் இல்லாத அழகான பொருள் வரக்கூடிய எந்த பெயர்களையும் நம்ம சூட்டலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது, இந்த மாதிரி சலஃபு சாலிஹீன்கள், எத்தனையோ சஹாபாக்கள், உமர், உஸ்மான், அலி, அபூ தாலிப், அபூ ஹுரைரா, காலித் என்று நிறைய பெயர்களை இஸ்லாத்தான வைக்கலாம். ஆனா அதை வைக்காமல் மோசமான அர்த்தத்தை, ஏன்னா அவங்க வைக்கக்குள்ள மோசமான அர்த்தம் வரும் தெரிஞ்சு இந்த குள்ளதான் வைக்கிறது இல்லை. அந்த பெயரை வந்து அதை ஆய்வு பண்றதே இல்லை. எதையாவது ஒரு பெயரை வைப்பது அல்லது நடிகைகளுடைய விளையாட்டு வீரர்களுடைய முஸ்லீம் நம்ம பேரை வச்சு முஸ்லீம் நம்ம அடையாளம் கட்டக்கூடாது. ஒரு மாடர்ன் பேரை வச்சுக்கணும். அந்த மாதிரியான வைப்பது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துரோகம். இதற்கும் நமக்கு அல்லாஹ் தஆலா நம்மை கேள்வி கேட்பான் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் வந்து நல்ல பெயர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உட்பட்ட நல்ல அழகான பொருள் வரக்கூடிய இறைவனுக்கு பிடித்தமான
இறை தூதர்கள், சஹாபாக்கள், இது போன்ற சலஃபு சாலிஹீன்கள் என்று அந்த மாதிரி அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும். இரண்டாவது, அக்கீகா கொடுப்பது கட்டாய கடமை. பிறந்த ஒரு குழந்தைக்கும் அக்கீகா கொடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையுடைய பாதுகாப்பும், இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுடைய பாதுகாப்பும் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய அக்கீகாவில் தங்கி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுடைய பாதுகாப்பு என்பது அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய அக்கீகாவிலே தங்கி இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம சமீப காலங்களாகத்தான் இந்த அக்கீகா நிறைவேற்றுவதை பற்றி கொஞ்சம் கரிசனம் எடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் கூட ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவது, அது போன்ற தேவையற்ற விஷயங்களை கொண்டாடுவதற்கு ஒப்பாக முக்கியத்துவம் இந்த அக்கீகாவுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதே போல ஒரு ஆண் குழந்தைக்கு உரிய வயதுல கத்னாவை நிறைவேற்றுவது பெற்றோர்களுடைய பொறுப்பு. நிறைய வீடுகள் என்ன நடக்குதுன்னா, சின்ன குழந்தை ரொம்ப வயது முதிர்ந்து போய் என்ன பண்றோம், கத்னா செய்யணும். வளைகுடா நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தை அதாவது அந்த டெலிவரி முடிச்சுட்டு வரக்குள்ளவே 1 வீக்ல குழந்தைக்கு, அதாவது ஆண் குழந்தையா இருந்து அது கத்னா பண்ணியே அனுப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருத்த சேதனம் செய்வது, மர்ம உறுப்புடைய முடியை களைந்திட சவரக்கத்தை உபயோகிப்பது, அக்குள் முடிகளை அகற்றுவது, நகங்களை வெட்டிக் கொள்வது, மீசையை கத்தரித்துக் கொள்வது, இந்த 5 விஷயங்களும் இயற்கையான மரபில் அடங்கக்கூடிய ஒன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம புகாரில பார்க்கிறோம். மூணாவது முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், ஈமானிய உணர்வை விதைக்க வேண்டும். குழந்தைகளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை பிஞ்சு நெஞ்சங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிக்க வேண்டும். சின்ன வயசுல தாலாட்டு பாடுவதில் ஆரம்பிச்சு, பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதில் ஆரம்பித்து, பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். மாறாக நாம என்ன பண்ணக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு சின்ன குழந்தைய கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு என் கையில ஒண்ணு வச்சிருக்கிறேன், அதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்கலன்னா அதுவும் பொய் என்று எழுதப்படுங்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யில விளையாட்டான பொய், சீரியஸான பொய்யெல்லாம் கிடையாது. அப்ப அம்மாவே அப்படி சொல்லக்குள்ள, பாப்பாவே ஒரு பொய்ய சொல்லக்குள்ள, பொய் சொன்ன தப்பில்லை பழகுது அப்படிங்கிற சிந்தனை குழந்தையுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்டு விடும். எனவே சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நாம் யாரிடமிருந்து எந்த விஷயத்தை மறைச்சாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி ஊட்டி வளர்க்க வேண்டும். குழந்தைகள் வளரக்கூடிய காலங்களிலேயே அவங்களுக்கு ஹலால்னா என்ன, ஹராம்னா என்ன என்பதை எடுத்து சொல்லி வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஒருவர் என்ன பண்றாங்க, ஹசன் அல்லது ஹுசைன் 2 பேர்ல ஒருவர் என்ன பண்றாங்கன்னா, பைத்துல் மால் வந்த ஒரு பேரித்தம் பழங்கள்ல ஒரு பேரித்தம் பழத்தை எடுத்து வாயில போட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்றாங்க, அவங்களோட வாயில் விரலை விட்டு அந்த பேரித்தத்தை வெளியே துப்ப சொல்றாங்க. இது பைத்துல் மாலுடைய நிதி, பொது சொத்து. பொது சொத்திலிருந்து ஒரு பேரித்தம் பழத்தை கூட நீங்கள் அப்படி தவறாக எடுத்துவிடக் கூடாது என்பதை அந்த சின்ன வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு எடுத்து காட்டினார்கள். அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுமாறு அறிவுரை கூறுங்கள். அது அவர்களையும், அது முக்கியமான விஷயம் தான், நீங்க உங்க குழந்தைகளை அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுமாறு அறிவுரை கூறுங்கள். அது அவர்களை மட்டுமல்ல, அவர்களோடு உங்களையும் சேர்த்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. 4வது விஷயம், தொழுகைக்கு பயிற்றுவித்த. சின்ன வயது சொன்ன ஹதீஸ் நமக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்தே நம்ம தொழுகையில எப்ப பிள்ளைங்களுக்கு அந்த அட்டென்ஷன் வரணும்னா, ஒரு வாப்பா அழகா தொழுவ போனாங்க, பிள்ளை பார்த்துட்டாங்க வரும். சொல்லி செய்யறதை விட நம்மளை பார்த்து பிள்ளைங்க கத்துக்கிறது அதிகம். அப்ப நம்ம எப்போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு போகிறோமோ அப்போதெல்லாம் குழந்தைகளை கடமையே இல்லைனாலும் பரவாயில்ல,
குழந்தைகளை அழைத்து செல்வதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். பள்ளிக்கு வந்தா பிள்ளைங்க சேட்டை பண்ணதான் செய்வாங்க, சவுண்ட் தான் செய்வாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. அதற்காக குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கே கூட்டி வராவிட்டால் பின்னாலே இந்த பிள்ளையை கூட்டி வருவது கஷ்டமாக மாறிவிடும். ஒரு அறிஞர் சொன்னார், எப்போதெல்லாம் நான் தொழும்போது பிள்ளைகளுடைய அந்த கூக்குரல் கேட்கிறதோ அடுத்த தலைமுறை தொழுகைக்காக தயாராகி விட்டது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகளுக்காக என்ன பண்ணக்கூடாது, பள்ளிவாசல் விட்டு வெளியே நம்ம ஒதுக்கிடக்கூடாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயதாகும் போது தொழச் சொல்லி ஏவுங்கள், 10 வயதாகும் போது தொழவில்லை என்றால் காயம் ஏற்படாதவாறு அடியுங்கள், மேலும் படுக்கையிலிருந்து பிரித்து வையுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மென்மையானவங்க, ரஹ்மத்துல் ஆலமீன். ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குட்டி பறவையோடு பிரிவதை கூட சகிக்க முடியாத அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 வயது ஆயும் தொழுவப்போலே அடிங்க, உங்களுடைய படுக்கையிலிருந்து பிரிச்சு வைங்க. பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலங்கிறது உணர்த்தப்பட வேண்டும். சைக்காலஜிக்கலாக பெற்றோரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவாது அந்த குழந்தை பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதே போல நோம்பு விஷயத்திலையும் சின்ன வயதுல இருந்து எவ்வளவு முடியும், ஒரு நோம்பு வைக்கிறானா பரவாயில்ல, ஆர்வம் மட்டும் நோம்பு வச்சு விட்டாலும் பரவாயில்ல. அப்பதான் பெருசாகும் போது அந்த கடமையான நோன்புகளை நோக்கக்கூடிய பக்குவம் வரும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம், பிள்ளையோட விஷயத்துல கவனம் எடுக்கிறோம். எதுல கவனம் எடுத்துக்கிறோம் தெரியுமா, பிள்ளை மார்க் அதிகம் வாங்கினானா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தானா, என் பிள்ளை இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சானா, அப்படிங்கிறதெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடிய நாம பிள்ளை 5 வேளை தொலைச்செல்லவில்லையே, பிள்ளை ஒழுங்காக இறைவனுடைய கடமைகள் நிறைவேற்ற மாட்டேங்குது, பிள்ளை பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்றோம், பொடுபோக்காக இருக்கிறோம். அப்படி பொடுபோக்காக இருக்கும் போது அந்த பிள்ளைகள் என்னவா மாறிடும், வருங்காலத்தில் யாருக்கும் கட்டுப்படாத பிள்ளைகளாக மாறிவிடும். எனவே அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம நம்முடைய பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக ஒரு விஷயம், குரானிய கல்வியை வழங்க வேண்டும். அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் 3 விதமான கல்வி இருக்கிறது. ஒன்று இல்முன் ஃபீ கல்கிஹி, அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி அறிவு. நீங்க படிக்கிறோம் இல்லையா, மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மெடிசின், ஜியோகிராஃபி, ஓஷனோகிராஃபி, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி அறிவு. இதுவும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இல்முன் ஃபீ அம்ரிஹி, அல்லாஹ் எதை சொல்றான், எதை ஹலாலுங்கிறான், எதை ஹராமுங்கிறான், இந்த அறிவையும் கொடுக்க வேண்டும். மூன்றாவது இல்முன் ஃபிஹி, அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அந்த அறிவையும் கொடுக்கணும். இந்த 3 அறிவும் கொடுக்கும் போதுதான் அந்த பிள்ளை முழுமையான அறிவு படைத்த பிள்ளையாக மாற முடியும். அது அப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் நாடினால் இதனுடைய நீட்சியை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க கலீஃபாவாக இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, எப்போதும் நமக்கு தெரியும், அவங்களுடைய குடிமக்களை கண்காணிப்பதற்காக நகர்வலம் வருவாங்க, மாறு வேஷத்துல வருவாங்க. மாறு வேஷத்துல வருவாங்க. நகர்வலம் வரும்போது ஒரு இளைஞன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த இளைஞன் உண்மையிலே அவனுடைய ஈமான் எப்படி இருக்கு, அவனுடைய ஒழுக்க பண்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சோதித்து பார்ப்பதற்காக அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞன், அவன் அவனுடைய ஆடு இல்லை, கூலிக்காக ஆடு மேய்க்கிறான். போய் கேட்கிறாங்க, அந்த பையனுக்கு இவர் தான் உமரன் தெரியாது, மகனே எனக்கு ஒரு ஆடு வேணும், பணம் தர்றேன், ஒரு ஆட்டை எனக்காக கொடுத்துரு. நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், வேலை பார்க்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க, திருடுங்க, யாரு சான்ஸ் கிடைச்சா நம்மள்ட்ட இருந்து என்ன பண்றாங்க, காசை எடுக்க பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு இளைஞரிடத்தில் எப்படி கேட்கிறாங்க, அந்த ஆட்டை எனக்கு கொடுத்து விடு, அதற்கு உரிய பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன். அப்ப அந்த இளைஞன் சொல்றான், பெரியவரே இந்த ஆட்டை என்னால் தர முடியாது, ஏன்னா இது என்னுடைய ஆடு அல்ல, என்னுடைய எஜமானன் என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார், நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், நான் எவ்வாறு இந்த ஆட்டை விற்பது என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த இடத்துல யாருமே இல்லை, உங்களுடைய எஜமானெல்லாம் இங்கே இல்லை, அவர் உன்னை பார்க்க போவதும் இல்லை,
நான் எனக்கு ஒரே ஒரு ஆட்டை மட்டும் கொடுத்துரு, அது எவ்வளவு பணம் கேட்குது அந்த பணத்தை கொடுத்துறேன். உன்னுடைய எஜமானன் எங்க ஒரு ஆடு குறையுது அப்படின்னு கேட்டா ஒரு ஓனாய் ஆட்டை பிடிச்சிட்டு போச்சுன்னு சொல்லு அப்படின்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார். உடனே அந்த இளைஞன் சொல்றான், பெரியவரே எனது எஜமானன் இங்கு இல்லை, ஆனால் படைத்த அல்லாஹ் இங்கு இருக்கிறான், நான் எப்படி அவனுக்கு துரோகம் அளிக்க முடியும் என்பதாக அந்த இளைஞன் கேட்கிறான். இதை கேட்ட அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதவர்களாக அடுத்த நாள் காலை அந்த இளைஞனையும் அந்த இளைஞனுடைய எஜமானனையும் தனது சபைக்கு அழைத்து அந்த சம்பவத்தை விவரிச்சு அந்த இளைஞனை விடுதலை செய்வதற்கு தேவையான தொகையை அந்த எஜமானனுக்கு கொடுத்து அந்த இளைஞனை அடிமை தலையிலிருந்து விடுவித்து விட்டு சொன்னார்கள், மகனே, இந்த உலகத்தில் நீ அடிமையாக இருந்த, உன்னை அடிமை தலையிலிருந்து விடுவித்தது இந்த வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பயப்படுன்னு சொல்லியா இந்த வார்த்தை, இந்த காலம் வரைக்கும் காப்பாற்று, மறுமையிலும் உன்னை விடுதலை செய்யும், மறுமையிலும் இது உன்னை சூனத்துக்கு கொண்டு செல்லும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். இப்படிப்பட்ட கல்வியும் இப்படிப்பட்ட ஒழுக்கமும் நிறைந்த பிள்ளைகளாகத்தான் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும். அதற்காகத்தான் இந்த வழிமுறைகள் எல்லாம் சொன்னோம். அதற்கு மேற்கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி அல்லாஹ் நாடினால் அடுத்த ஜும்மாவில் பேசுவோம் என்று கூறியவனாக, அல்லாஹ் தஆலா இந்த உரையில் நாம் எதை கேட்டோமோ அதை முதலில் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் வாழ்க்கையில கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வறுமையில வீட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாக குடும்பங்களாக நம்மை அல்லாஹ் தஆலா எழுப்புவானாக என்று துஆ செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். யார் யாரெல்லாம் சுன்னத் தொழுகையோ சுன்னத் தொழுகை.